எனக்கு இதுல ரொம்ப புடிச்ச சீன் ஆர் புடிச்ச கேரக்டர் நீங்க கேட்டதுன்னா, ஓவராலா இந்த கதையில வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான். அதாவது அன்போட சுத்திட்டு இருக்க ஹமீத். ஹமீத். ம், ம், ஓகே. ம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்டின்னா, கதை போகும்போது ஹமீத் வந்து அவனோட லைஃப்ல அவன் எடுத்த டிசிஷன்ஸ் மூலமா அவன் படிக்கிறான். ம், அவன் படிச்சு அதுக்கேத்த மாரி அவன் லைஃப் ஸ்டைல் லீட் பண்றான். பட் ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் டெஸ்டினி வந்துட்டு நம்மளோட அன்புக்கு வந்து அந்த மாரி இல்ல. ஸோ ம், எ பெர்சன் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் சர்கம்ஸ்டான்சஸ். ஸோ இவனோட சர்கம்ஸ்டான்சஸ் எடுத்துட்டு போன இடம் வந்துட்டு ஹி பிகேம் அ லீடர் ஆஃப் தட் பிளேஸ். அங்க ம். வந்து கேரம் சொல்லி தரதா இருக்கட்டும், அங்க ஒரு லீடரா அவர் ஃபார்ம் ஆயிருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு போகும்போது நெறைய டிரான்சிஷன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆஸ் அ ஃப்ரெண்டா ஹமீத் வந்து நெறைய இடத்துல வந்து அன்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் குணா சொல்றத மட்டுமே கேட்டு கேட்டு தான் அன்பு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ம். பட் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு குணா சொல்றத மட்டுமே கேட்டு செஞ்சுட்டு இருந்த அன்புக்கு வந்துட்டு, எது சரி, எது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு படிச்ச ஃப்ரெண்ட் தேவைப்படணும். கரெக்ட். ஸோ அந்த ஃப்ரெண்ட் நல்லவனாவும் இருக்கணும். அண்ட் அவன் படிச்சவனாவும் இருந்த ஒரே ரீசன்னால, அன்புக்கு வந்து எது சரி, எது தப்பு அப்படின்றது தெரிஞ்சுச்சு. ஸோ ம். இது எல்லாமே தான் வந்துட்டு அன்பு ஒரு லீடரா ஃபார்ம் ஆக்கிச்சு. ஓகே. ஈவன் அந்த கடைசில ரோடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அத எதிர்த்து மனு எழுதி ஹமீத் தான் கொண்டு வருவான். ம். கொண்டு வரும்போது ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்மா கிட்ட போய் கையெழுத்துக்கு பத்மா வந்து டியூஷன் எடுத்துட்டு இருப்பா. "அம்மா ரோடு போடுறத எதிர்த்து மனு எடுத்துட்டு வந்துக்கிறோம். கையெழுத்து போடுமா" அப்படின்னோனே, "அண்ணா என் புருஷன்கிட்ட வாங்கிக்கோங்கண்ணா" அப்படின்னு சொல்லுவா. "அம்மா நீ தாம்மா பச்சை பொண்ணு நீ போடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட வாங்கிட்டு போவா.